இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் என் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவரும் எதிர்பாராத ஒரு அரசியல் திருப்பம். எவரும் எதிர்பாராத ஒரு அரசியல் திருப்பம். ஏன் ஒரு மாநில அரசு முதல் ஒரு மத்திய அரசு வரை ஒரே ஒரு மனிதரை பார்த்து பயப்படுகிறது என்றால் அது தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்காக மட்டுமே. அப்பேற்பட்ட நமது கழக தலைவர்களில் நமது படைத்தலைவர்களாக விளங்கும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் நாதவர்ஜுனா அவர்களையும், மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களையும், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும், கழக பரப்புரை செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களையும், தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களையும், இதற்கும் மேலாக எங்களுக்கெல்லாம் இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அடையாளமாக விளங்கும் கொஞ்சம் கழக தோழர்கள் லைவ் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனையெல்லாம் தலைமை தாங்கி நிற்கும் எங்கள் மாவட்ட செயலாளர், சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம்.டி.சி. கனிகா அவர்களையும், அடுத்ததாக நமக்கெல்லாம் மூத்தவரான ஐயா வி.எஸ். பாபு அவர்களையும் வருக 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 என வரவேற்பதில் சென்னை வடமேற்கு மாவட்ட கழகம் மிகவும் பெருமை அடைகிறது. அன்பும் மரியாதையும் நிறைந்த இந்த நிகழ்வை இனிதாக தொடங்கும் வகையில் தமிழரின் மரபு பெருமையை உலகறிய செய்யும் தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்க அனைவரும் சற்று எழுந்து நிற்கும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது கட்சியின் உறுதிமொழியை வாசிக்க சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் சகோதரி லாவண்யா அவர்களை அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலையின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்பொழுதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்களே, அவர்கள் வரவில்லை என்றாலும் நிறைய வேலை இருக்குதுன்னு அண்ணன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சார கூட்டத்தில்
நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அருமையான தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு உறுப்பினர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார். அந்த ஆணையின்படி நம்முடைய மாவட்ட செயலாளர் அனுமதி கேட்டு இந்த கூட்டத்திலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை அண்ணன், கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிக்கும் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி, அரசியல் என்றால் என்னவென்று அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய ஐயா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரச்சார பெருகி அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற கழக பரப்புரை செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, வர இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக செயலாளர்களே, மாநில மாவட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளே, சேர்மேல்களே, மரியாதைக்குரிய நம்முடைய தங்க தளபதியினுடைய உயிரினும் மேலான இளைஞரணி பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் இந்த தொகுதியின் சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்க தளபதி வருங்கால முதல்வர் அதே போன்று நம்முடைய வருங்கால மாண்புமிகு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அதே போன்று நம்முடைய அண்ணன் மாண்புமிகு செங்கோட்டையார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் இங்கே இந்த சிறப்பான கூட்டத்தில் நாங்கள் காலையிலிருந்து நேற்றிலிருந்து நானும் மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இங்கே உங்களை எல்லாம் அழைத்தோம். எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று நீங்கள் வந்ததற்கு முதலில் உங்களுடைய கால்களிலே ஊர்ந்து வணங்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது எனக்கு பின்னால் அண்ணன்கள் இங்கே சொல்ல இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கேட்டால் இந்த ஆட்சி நேற்று 15ஆம் தேதியே போயிடுச்சு. 15ஆம் தேதியே போயிடுச்சு. அண்ணன் தங்க தளபதி அவர்கள் 15ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த 2 பேரையும் மாண்புமிகு ஆயிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அண்ணன் செங்கோட்டையும் மாண்புமிகு ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இங்கு இருக்கின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர், அவரை நான் அறிவேன், என்னை அவர் அறிவார். எங்கள் இருவரையும் இந்த தொகுதி மக்கள் அறிவார்கள். 2011 எப்படி ஜெயிச்சாரு என்னன்றதெல்லாம் நாங்கள் விரைவாக சொல்ல இருப்போம். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க. அண்ணன் ஆதவர்லாம் நேரத்தை சொன்னாரு, ரொம்ப பேசக்கூடாதுட்டாரு. ஏன்னா நம்ம பாணி வேற மாதிரி போயிடும். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவர் நேரத்தை சொல்லிட்டாரு. சேரும்போதே சொன்னாரு, சொன்னாரு, அதையும் தாண்டி மாவட்ட செயலாளர் சொன்னாரு. ஏன்னா நம்ம இது பேசினா தாங்காது. அதனால நான் தனியா பேசுறேன் உங்க கையில. இன்னைக்கு அவங்க 2 பேரும் அண்ணன் நாஞ்சிலார் வந்திருக்காரு. அவங்க எல்லாம் பேசுறத நம்ம கேட்கணும். அதனால இந்த ஆட்சி அவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் அவர்களே, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இங்க எந்த நல்லது நல்லதிட்டும் நடக்கல.
எந்த ஒரு இதுவும் நடக்கல. எல்லாம் பில்டிங் கான்ட்ராக்ட் தான். எல்லாத்தையும் உடைச்சி கரப்ஷன் தான், கமிஷன் தான். எல்லாம் இங்க கலெக்ஷன் கமிஷன் இதுதான் இங்க நடக்குது. 4.5 வருஷமா இந்த கதையை முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டுக்கு போற நேரம். நீங்கெல்லாம் நம்முடைய தங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆகணும் நம்ம ஒரே நோக்கத்தோடு ஒன்றுபட்டு இந்த தொகுதியையும் வென்றெடுத்து தளபதியையும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன்மாருடைய காலடியில் வைக்கிறது நமக்கு வேலை. அதனால இன்றைக்கு சிறப்பான கூட்டத்தில் நம்முடைய அவங்கெல்லாம் கேட்கறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களே, அண்ணன் செல்வா அவர்களே, எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கல. சும்மா தான் போட்டோ ஷூட் தான். இங்க எந்த ரோடு சரியில்லை. இன்டீரியர் ரோடு உள்ள போனீங்கன்னா எல்லா ரோடு நோண்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, உண்மைதானே? சரிதா? அதனால நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். இங்க எந்த ரோடும் சரி கிடையாது, எந்த வேலையும் சரி கிடையாது. ஏதாவது பில்டிங்கை உடைக்க வேண்டியது, கமிஷன் வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதுதான் வேலை அவங்களுக்கு. அடிச்சதெல்லாம் போறோம். அதனால வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். இனிமே வர இதெல்லாம் நம்ம ஒத்துமையா இருந்து ஆகவே இன்றைக்கு இந்த தொகுதியில் எந்த பணியும் நடைபெறவில்லை. நடக்கிறதெல்லாம் கமிஷன் பணி தான், எல்லாம் கரப்ஷன் தான். ஒன்றுமே எல்லா ரோடும் ரிப்பேரு. எந்த ரோடுக்கு போனாலும் பள்ளம் நோட்டி வச்சிருக்கோம், மெட்ரோ வாட்டுக்கு குழா நோட்டி வச்சிருக்கோம். அதனால நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு வீதியா பேர் சொல்லுவேன். எல்லா பேரும் இந்த தெருவில் தொகுதி மொத்த தெரு பேரும் சொல்லுவேன். அதுக்கு ஒரு நாள் ஒன்னா உங்களுக்கு உத்தரவு தரட்டும். எல்லா தொகுதியும் நான் வாயிலே ஒரு தெருலாம் சொல்றேன். அந்த தெருவெல்லாம் இவர் 3 தடவை 5 வருஷமா எம்எல்ஏ இருந்தாரு. 10 தெரு சொல்லிட்டாருன்னா நான் அந்த ஊரை விட்டு போயிடுறேன். ஒண்ணுமே தெரியாது. அப்படியே வர வேண்டியது, கார்ல அப்படியே போயிட வேண்டியது, அப்படியே டாடா காமிக்க வேண்டியது, அப்படியே போயிட வேண்டியது. ஜனங்களை ஏமாத்துறது தான் அவங்களுக்கு வேலை. அதனால நான் கூடவே இருந்தவன், நான் அனுபவிச்சவன். அதனால இந்த ஆட்சி விழுந்து விட்டது. இனி வர தேர்தலில் தங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். அதான் நம்ம வேலை. 2 பேரையும் மாநில ஆக்கணும். அதுதான் நம்ம வேலை. அவருக்கு தமிழ்நாடு பூரா சுத்தின்னு வராரு. டயர்டு, அவரால் முடியல. காலையில் 7 மணிக்கு வந்தாரு. 7 மணிக்கு வந்து நம்மளே எழுப்பினாரு. நான் பார்த்தேன், என்னப்பா இது பெரிய ஒம்பாய் போச்சு. 7 மணிக்கெல்லாம் வராரு. அவர் அப்படியே சுத்திட்டு வராரு. அதனால இது ஒரு சிங்கம், இது ஒரு நமக்கு ஒரு சிங்கம். அதனால அண்ணா ஜெயசீடியும் வந்திருக்காரு, வாங்க. அதனால இந்த தொகுதியை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு தனியா மாவட்ட செயலை வச்சு நாம தனியா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாம பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்பெல்லாம் அவங்க பேசட்டும், நம்ம கேட்கணும். ஆகவே நம்முடைய தங்க தளபதி அவர்கள் மே மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார் என்று சொல்லி இந்த தொகுதியை நாங்கள் உங்கள் காலரில் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம். மீண்டும் சொல்றேன், 2வது முறையாக சொல்றேன், இந்த தொகுதியை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம். வரபோது நாங்கள் எல்லாம் மாற்று பார்க்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. அந்த குழந்தை மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர் தளபதி அவரின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தன் குழந்தையாக எண்ணி அவர்களின் எதிர்காலத்தை அடுத்த ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் சகோதரர் செரோரா அசோக் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒளியுடன் அவர்களை பேச அழைக்கிறேன். முதல் பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம் இது. எனக்கு பொது மீட்டிங் நிறைய பேசியிருக்கேன் மண்டலத்துல. ஆனா அரசியல் ரீதியா முதல் பொதுக்கூட்டம் இது. அதனால ஏதாவது தவறுதலாக பேசினால்
அதை யாரும் வந்து அது சோசியல் மீடியாவில் பெருசு பண்ணி எதுவும் பண்ண வேணாம். நான் அரசியலில் ஒரு குழந்தை, அதை தவறுதல் எடுத்துக்க வேணாம். பொதுவாக நான் இங்கே வந்த காரணமே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்தேன். இல்லைன்னா எனக்கு இங்கே இல்லை, ஒரு விஷயம் பேசணும் தான் வந்தேன். எனக்கு வயசு வந்து இப்போ 59. நான் 13 வயசு இருக்கும் போது பேசலாமா? உங்க பர்மிஷனோட தான் பேசுறேன். திரு ரஜினிகாந்த் அவர்களை ரசித்து 13 வயசுல ஒரு நல்ல மனிதனா இருக்காங்கன்னு ரசிச்சு இன்னைக்கு 59 வயது என்னோட அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தது அவர்தான். எனது நல்லது கெட்டது எல்லாம் என் ஆசீர்வதித்தது அவர்தான். இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா, ஒரு நேர்மையுள்ள மனுஷனா, கரப்ஷன் இல்லாத ஒரு மனுஷனா, இப்படிதான் வாழணும், எப்படி வாழணும்ன்றத என் குருநாதர் அவர்கள் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். நான்லாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனா ஒரு 10 கார் 20 கார்ல போனாதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு சாவுக்கும் கல்யாணத்துக்கும் போயிட்டு இருந்தவன் நானு. அங்க இறங்கி 4 பேர் நம்மளை பார்க்கறாங்களா அப்படின்றது ஒரு பார்வை, திருட்டு பார்வையை பார்த்து அது ஒரு ரசனையா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கலைவாணர் அரங்கில் எங்க ரஜினி சார் வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பொக்கே எடுத்துக்கிட்டு வந்ததை பார்த்த உடனே இவர் பின்னாடி 1 லட்சம் பேர் போகலாம். அப்படி இருக்கும்போது நான் என்னடா ஒண்ணுமே இல்லாம 10 கால ஒரு 50 பேரோட போய் அப்படின்னு நினைச்சு 25 வருடமாக நான் தனியாகத்தான் திருமணத்திற்கும் எந்த கெட்ட நிகழ்ச்சி எது இருந்தாலும் நான் தனியாக தான் போக ஆரம்பிச்சேன். அப்படி அவரை பார்த்து கற்றுக்குன்னு இருக்கும்போது எனக்கு அவர் அரசியல் வரவில்லை. அவருடைய உடம்பு சூழ்நிலை அப்ப கரோனா வந்ததுதான் காரணம். அவர் கரோனா வந்தனால டாக்டர்ஸ் வருது, அவர் சின்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்தனால அந்த கரோனா வந்து ஒரு 100 அடி தள்ளி தான் ஒரு மீட்டிங் போடணும் போது கிரௌட் இல்லாம போட முடியாத ஒரு காரணம் டாக்டரோட அட்வைஸ்ல அவர் அரசியல் வராம போன சூழ்நிலை இருந்தது. அப்போ எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல லீடர் வேணும்னு காத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல லீடரா நான் யாரையுமே கருதல, பார்க்கல. அது என்னுடைய நம்பிக்கை, அதாவது யாரும் இருக்கிறது என்னுடைய நினைப்பு, நான் அனலைஸ் பண்ணதுல தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது நம்ம லீடர் இன்னைக்கு தளபதி அவர்கள், அவர் வந்து சினிமாவெல்லாம் விட்டுட்டு பல கோடி சொத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்துல வந்து அம்பானி மாதிரி பணம் இருக்கவங்க கூட 10 ரூபாய் எடுக்க யோசிக்கிற காலத்துல 10 ரூபாய் எடுக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரன் தான் பேரை ஒழிய பணக்காரங்க யாரும் பணம் எடுக்க மாட்டாங்க. ஏழைங்க பணம் கொடுத்துருவாங்க, பணக்காரன் பணமே எடுக்க மாட்டாங்க. வர்றதை வாங்கி வச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால பணக்காரனை குறை சொல்ல, நிறைய பணக்காரர் அப்படி இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாரோட பழகிறத வச்சு சொல்றேன். அப்படி இருக்கும்போது பல கோடி 500 கோடி 300 கோடி சுத்த விட்டு இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் டிராவல் பண்ற மனிதர் வராரு, ஏன் வராருன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட மனைவி என் லீடர் கூட படிச்சவங்க. அந்த அம்மா நிறைய சொல்லுவாங்க அவரை பத்தி, சின்ன வயசு எப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, டிசிப்ளின் இருப்பாருலாம் என் பொண்டாட்டி சொல்லுவோம். என் பையன் பொண்ணு 2 பேரும் டாக்டர்ஸ். முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து 45 வருஷம் அவர் கூட இருந்து வந்த விஷயம், அதனால சொன்னா புரியும் தான். அதனால என் பையன் எல்லாம் டாக்டர்ஸ் இருந்தாங்க. எதனால இதை சொல்றேன்னா, முதல்ல நான் உண்மை பேசுறேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். மேடை ஏறிட்டோம் பொய் பேசணுன்றதுதான் மேடை. இவ்வளவு நாள் பொதுக்கூட்டத்தில் நீங்க பேசுறதெல்லாம் பொய், உங்களுக்காக பேசுறது, உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுறது. நான் அந்த பேச நான் இங்க வரல, நடந்ததை சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். இங்கேயும் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அப்ப அவங்கெல்லாம் லீடர் கூட படிச்சு எங்க நண்பர்கள் அண்ணன் பையன் பொண்ணுலாம் வந்து என்ன சொல்லும் போது, ஏன் இவர் வராற, இவர் பின்னாடி நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு 15 நாள் முன்னாடி அவரை பார்க்க சென்று இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆதவர்ஜுன் சார் வந்து எனக்கு ஒரு 12-13 வருஷமா தெரியும், பேஸ்கெட்பால் அசோசியேஷன்ல. அவர் பேஸ்கெட்பால் பிளேயரா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ஒண்ணுமே இல்லாம வந்தவர். அது அவரு நான் பேசலாமா என்னன்னு தெரியல, அது ஒரு காய்ப்புணர்ச்சி ஆயிடக்கூடாது. அப்பா அம்மா இல்லாம ஒரு ஏழை குடும்பத்துல எஸ்டிஏ பேஸ்கெட்பால் கோச் வாசல்ல இருந்து எனக்கு உள்ள சான்ஸ் கிடைக்காத ஆடுறதுக்கு இருந்த ஒரு மனிதர். வாய்ப்புள்ள நீங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கணும்.
வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அப்பா மேல நினைக்காதீங்க, இண்டிவிஜுவல் நினைச்சா முடியுன்றது ஒரே ஒரு உதாரணம் ஆதவர்ஜுன். அப்படி வந்து இப்போ நம்ம லீடர் வந்தது 2 வருஷமா தான் 3 வருஷமா அரசியல் வந்திருக்காரு, மக்கள் நலன் தான் இருந்தார். அப்போ ஆதவ் சார் எங்களை பேசும்போதெல்லாம், நான் இப்போ ரஜினி மன்ற மாவட்ட செயலராக இருக்கும்போது தலைவரை பற்றி எப்பயுமே எங்களை புகழ்ந்து பேசி, நான் தலைவருக்காக நலத்திட்டங்கள் செய்யும்போது நிறைய பணமும் கொடுத்து, அண்ணா ஏழைங்களை நல்லா இருக்க வேணா, ஏழைங்களுக்கு கொடுங்கண்ணே, புடவை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு 5000 புடவைகள், ஸ்கூல் பேகு பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து எங்கள் ரஜினி சார் மன்றம் நடத்தும் போது அவரும் என் கூட இருந்து சாருக்காக பண்ணவர் தான் ஆதவர்ஜுன். அப்படி பண்ணுற மனிதர், எங்களை அவ்வளோ பெருமையாக பேசுகிற மனிதர். இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்னைக்கு போராட்டத்தில் அவர் பேசுறதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன், அவர் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருந்தா அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். ஆனால் அவர் இன்டென்ஷனாக பேசலன்ற ஒரு காரணத்தால் நேராக பார்க்கறதுக்கும் பேப்பரில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பேப்பரில் படிக்கும்போது நம்ம மைண்ட் வேற மாதிரி சொல்லும், நேரில் பார்க்கறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையாக இருந்தேன். 45 வருஷமா ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவேனா, என் பையனை திட்டா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஜஸ்ட் ஒரு 10 நாள்ல? அப்போ அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்னைக்கு நடந்தது போராட்டத்தை பத்தி. அந்த போராட்டத்துல திமுகவை இது பண்ணி பேசும்போது அவரோட உணர்ச்சி பூர்வமா இந்த சொசைட்டியை மாற்ற முடியாத இயக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம், அப்படி வந்ததா தான் நான் கருதுறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசல. அதனால எனக்கு என் ரசிகர்கள், நான் இவ்வளவு 45 வருஷம் இருந்தனால முந்தா நேற்று என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேற்று ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதில் இருக்கும்போது இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எழுத்து குரல் கொடுத்த மனிதர், அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால என் பழகின இதில் 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகிருக்கேன், 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். உங்கள் சார்பாக ஏன் பேசுங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் டிவிகேல இருக்கிறேன்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுன் சார் உங்களை தான் எனக்காக அது எங்கள் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறா, நீ ஏதோ தப்பாக பேசுன மாதிரி. அது மறந்து போச்சு, சாரி சார். அதான் முதல் மேடை, மன்னிச்சிருங்க, பொதுக்கூட்ட மேடை, அரசியல் மேடை. நான் வந்து 10 நாள் முன்னே பார்க்க போனேன், லீடரை பார்க்க போனேன். நான் லீடர் தான் சொல்லுவேன் அவரை, ஏன்னா ஆல்ரெடி ரஜினி சார் தலைவர் பேசுறதுனால அந்த தலைவரை சொன்னா நல்லா இருக்காதுனால தான் லீடர்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால வந்து அவர்களை போகிறேன், உள்ளே போய் உட்காந்து பேசுகிறேன். ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போய் உட்காடுறேன். உட்காரும்போது இது ஆல்ரெடி ஒரு சின்ன இஷ்யூலாம் போச்சு. நிறைய பேர் நம்மளை பிரித்து விடுறதான உலகமே இருக்குது, அது மாதிரி எதுவும் நடக்குதுன்னு இருக்கேன். அப்போ சாரோட உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசும்போது அவரை கேட்டேன், சார் ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாரு. சார் 45 வருஷம் ஒரு மனிதரோட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் செல்ஃபோனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் போட்டோ தான் வச்சுருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு நல திட்ட உதவிகள் பண்ணிட்டு பேப்பர் ஆடு கொடுக்குறது என் வழக்கம், அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நானும் அவரும் ரசிகருங்க, எனக்கும் தலைவர் அவர், எனக்கும் தலைவர் இது. அதனால
அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீனில் கூட அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படியாப்பட்ட லீடர், பொறாமை இல்லாம, எதிர்ப்பு இல்லாம, யாரும் எதிர்க்காம அப்படி இருந்த ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணும். எனக்கு போடுங்க சார், உங்க கையால போடுங்க லீடர்னு சொல்லி தலையில போட்டுக்கிட்டு கட்சியில சேர்ந்தவன் நான். அவர்கள் அதையும் சொல்ல வந்தேன், இருக்கிற இடத்துக்கு உண்மையா இருப்பேன், அது மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னைக்கும் சொல்றேன், 45 வருஷம் பழகினால அவரை தலைவரை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதனால யாரும் தயவு செய்து டிவிக்கு என் லீடர் சார்பாக கேட்டுக்கிறேன், யாரும் தவறுதலா எதுவும் அவரை பேச வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்த்து நம்ம தலைவரே எங்களை சொன்ன வார்த்தை நான் ரசித்தேன் போனன்றனால யாரும் தவறா பேசி ஒருத்தர் திட்டம் சைலண்டா இருந்தாலே சண்டை இருக்காது. நீங்க திரும்பி போட்டாதான் சண்டை, திரும்பி போடாதீங்க. ஒரு மாபெரும் மனிதர், தயவு செய்து எதுவும் பேசாதீங்க கேட்டுக்கொண்டு ஆதவ அர்ஜுனா அவர்களை அதுக்கு விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்புரை ஆற்றியமைக்கு மிக்க நன்றி அண்ணா. எல்லா மேடைகளிலும் சொல்றது தாங்க, என்னதான் எங்க தலைவர் மீது நீங்கள் அவதூறுகளை பரப்பினாலும், அல்லல்படும் செய்திகளை பரப்பினாலும், எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும்னு நினைக்கிற அந்த ஒவ்வொரு மனசு தாங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள். இதனை உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒலியுடன் பேச அழைக்கிறேன். பேரன்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா கூட்டம் போல திரண்டிருக்கிற என் அருமை தளபதியின் நெஞ்சத்தில் நீங்காது நிறைந்திருக்கிற வீரர்களே, வீராங்கனைகளே, இங்கே எழுச்சி உரை ஆற்ற வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, நம்முடைய தளபதியை பற்றி மேடைதோறும் முடங்கி கொள்கை விளக்கத்தை அளித்து வருகிற அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரியவரும், புரட்சி தலைவர் அடியுற்றி புரட்சி தலைவி அம்மா ஆணையை ஏற்று தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுதுவிட்டு வளர்வதற்கு காரணமாக இருந்தவரும், தூய உள்ளத்தோடு, தொண்டு உள்ளத்தோடு இன்றைக்கு தளபதியின் தலைமையை ஏற்று, அவர் ஆணையை ஏற்று, அவர் சொல்லுகிற அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு செம்மையாக நிறைவேற்றி வருகிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அருமை சகோதரர் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே, அருமை சகோதரர் செனோரா அசோக் அவர்களே, கூற்றுடன்று எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இங்கே கொளத்தூரிலும் இருக்கிறது பார் என்று பாருக்கு உணர்த்துகிற என் அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்ம செனோரா அசோக் அவர்கள் தான் யார் ரசிகர் மன்றத்திலே வளர்ந்தார் என்பதையும், அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதையும் இங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையில் இதுகாரம் எல்லளவும் மாசு மறுவற்ற முறையிலும் தூய எண்ணத்தோடும் எல்லா தலைவர்களையும் மதிக்கின்ற பாங்கினை இந்த நாடே அறியும். அந்த வகையில் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அசோக் சார் கேட்டார் என்பதற்காக அல்ல, அவருக்கே தெரியும் தான் பேசியது என்ன, அதற்கு என்ன விளக்கம் என்பதை அவராகவே தரத்தான் போகிறார். நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாராட்ட வேண்டிய, போற்ற வேண்டிய தலைவர்களிலே தமிழகம் விழிப்போடு இருந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற பெருந்தகைகளிலே ஒருவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு முறை மட்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் மேடை ஏறி நான் சால்வை எடுத்துக்கொண்டு போகவில்லை, மாலை எடுத்துக்கொண்டு போகவில்லை, ஒரு வேதாகமத்தை, பைபிளை அவர் கையிலே கொடுத்து என்ன என்று கேட்டார்.
நீங்கள் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நீர் தேவைக்காக இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். உங்களை பாராட்டுவதற்காக மேடை ஏறி இருக்கிறேன் என்று அந்த வேதாகமத்தை கொடுத்தேன். இது எதை படிப்பது என்று கேட்டார். நான் 37ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை படித்து காட்டினேன். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே என்று ஆரம்பிக்கும். அதை எடுத்து அந்த 3 வரிகளை எல்லாம் அவருக்கு படித்து காட்டிவிட்டு நான் மேடை விட்டு இறங்கினேன். 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அவர் கொடுத்த முதல் குரலும் பேசிய பேச்சுக்களும் இன்னும் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழ் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சாதாரண மனிதராக பிறந்து மாமனிதராக வளர்ந்து தன்னை வாழ வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற உள்ளம் அவர் உள்ளம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவார், நாங்கள் அறிவோம். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக, சகோதரர் அசோக் அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று நிச்சயமாக பேசுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் உப்பரியிலே வைத்து பாராட்ட வேண்டியவர்களை, போற்ற வேண்டியவர்களை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி நம்முடைய சகோதரர் VS பாபு அவர்கள் இன்றைக்கு கொளத்தூர் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், வர வேண்டும் என்று கேட்டார்கள். அண்ணன் VS பாபு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், யாரை வரவேற்க வேண்டுமோ வரவேற்பார், யாரை ஓட விட வேண்டுமோ ஓட விடுவார். அவரை பொறுத்தவரைக்கும் நீண்ட நெடிய அரசியல் பயணம் காரணமாக பல்வேறு திக்குகளே மூலை முடுக்கெல்லாம் முனைந்து வந்தவர். கொளத்தூர் பகுதியை நன்கு அறிந்தவர், மக்களுடைய நாடி நரம்புகளை தொட்டு பார்த்தவர், தேவைகளை உணர்ந்தவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்களை எல்லாம் பக்கத்திலே அரவணைத்து வைத்திருப்பவர். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயங்குகிற எந்த கட்சியும் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தளபதி விஜய் தான் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் மக்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு, எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஏமாந்து மீண்டும் ஒரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த நேரத்தில் அந்த ஏக்கத்தை, வாட்டத்தை போக்குகிற ஒரு நல்லவராக, வல்லவராக தளபதி விஜயை பார்க்கிறார்கள். ஒரு நல்லவர் வர வேண்டும், ஒரு நல்லாட்சி தர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அவர் எம்ஜிஆரை போல இருக்க மாட்டாரா என்கின்ற அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக கோட்டைக்கு செல்வார், கோலோச்சுவார், மக்கள் வாட்டத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக மீண்டும் 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 ஆட்சி வரக்கூடிய ஒரு தலைவராக விடுவார். ஏமாற்றுக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் இனி இடமில்லை, எத்து வேலை செய்கின்றவர்களுக்கு இது இடமில்லை. ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். ஊரிலே இருக்கின்றவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் ஒருத்தன். நாட்டிலே அவனுடைய ஏமாறாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன். அவன் சொல்லுகிறான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, என் வீட்டிலே தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு சொம்பு குடம் வேண்டும், அதை தா என்று கேட்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கிறான், எப்பா நீ பெரிய ஆள், உன்னிடம் இல்லாதவா செம்பு குடமா நான் கேட்க போகிறேன் என்று ஒரு செம்பு குடத்தை கொடுக்கிறான். 2 நாள் பொறுத்து நான் கொடுத்த செம்பு குடம் எப்படி இருக்குது என்று பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் இரு, பிரசவம் நடந்து கொண்டிருக்கிறது, நீ கொடுத்த அந்த செம்பு குடம் ஒரு குட்டி போட்டு இருக்கிறது, எடுத்து கொண்டு வந்து தருகிறேன் என்று பெரிய செம்பு குடத்திலே பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு செம்பு குடத்தை வைத்து, இது குட்டி போட்டு இருக்கிறது 2 நாளில என்று திருப்பி கொடுக்கிறான். வீட்டுக்கு போனவன் யோசிக்கிறான், செம்பு குடத்தை கொடுத்தோம், குட்டி போட்டுக்கிறது கொடுத்திருக்கிறானே என்று வியந்து போய் பெண்டாட்டி அழைத்து சொல்லுகிறான், குடும்பத்தாரை அழைத்து சொல்லுகிறான். 1 வாரம் பொறுத்து அந்த எத்து வேலைக்காரன், ஏமாற்றுக்காரன், எப்படியும் ஏமாற்றியே பிழைக்க வேண்டும் என்று இருக்கின்றவன், எதை சொன்னால் மக்கள் ஏமாறுவன் என்று காத்திருந்து ஏமாற்று வார்த்தைகளை ஏமாற்றுகிறவன் 1 வாரம் கழித்து கேட்கிறான், வீட்டிலே ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு பெரிய வெள்ளி குடம் இருந்தால் கொடு, பூஜை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறான். இவன் நினைக்கிறான், பித்தளை குடம் கொடுத்ததற்கே குட்டி போட்டது என்று குட்டி பித்தளத்தை கொடுத்தான், ஒரு வெள்ளி குடத்தை கொடுத்தால் அது எப்படி ஆகிறது பார்ப்போம் என்று இவனுக்கு ஆசை.
கொடுக்கிறான். ஒரு வாரம் பொறுத்து என்ன இன்னும் வெள்ளிக்கூடம் வரவில்லையே என்று கேட்கிறான். பக்கத்து வீட்டு அந்த ஏமாற்றுக்காரன் சொல்லுகிறான், ஏமாற்றியே பிழைத்தவன் சொல்லுகிறான், பொய் வார்த்தைகளாலே தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வந்த அவன் சொல்லுகிறான், ஐயா நான் என்ன சொல்லுவது, நான் எப்படி அதை விளக்குவது எனக்கு தெரியவில்லை. நேற்று இரவு நீ கொடுத்த அந்த வெள்ளிக்கூடம் குட்டி போடுகிற போது பிரசவத்திலே இறந்து விட்டது ஐயா என்று சொன்னான். குட்டி போடுகிற போது சாதாரண பித்தளை குடத்திற்கு குட்டி போட்ட போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவன் திகைத்து போய் நிற்கிறான். இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், சொன்னதை செய்யாமல் இன்னமும் மக்கள் ஏமாற மாட்டார்களா என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை இந்த கொரத்தூர்ல கேட்கிற இந்த விசில் சத்தம் பக்கத்துல வெள்ளிவாக்கத்தில் வரும்போதே கேட்டது. எங்கே இருந்து வரும் சத்தம் என்று பார்த்தா வெள்ளிவாக்கத்தில் கேட்கிறது. சரி, இந்த பக்கத்திலே பார்த்தால் அது பெரம்பூரை தாண்டி அது துறைமுகத்திலும் கேட்கிறது என்று அசோக் சொல்கிறார். ஆக விண்ணை பிளக்கிற இந்த விசில் ஓசை தமிழகம் எங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியின் சின்னமாம், தளபதியின் சின்னமாம், நம்ம வீட்டு விஜயின் சின்னமாம், இல்லதோடு ஒலிக்கின்ற இந்த சின்னமாம், உள்ளத்திலே ஒலிக்கின்ற சின்னமாக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்பதற்கு நாம் ஆர்ப்பரித்து உழைப்போம் வாருங்கள் என்று உங்களை கேட்டு வாய்ப்பிற்கு வழங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கரகோஷ ஒளியுடன் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்புகளை கொடுக்கலாம். அடுத்ததாக பேச இருப்பவர், அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே வேணாங்க. ஏன், அதிகாரம் கையில இருந்தாலும் அகந்தை இல்லாதவர், பதவி உயர்ந்தாலும் பணிவு குறையாத ஒரு மனிதர், நமக்கெல்லாம் ஒரு அரசியல் ஆசானாக, அரசியல் களத்திலேயே அனுபவம் மிக்கவராக இருக்கும் எங்களின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா KA செங்கோட்டையன் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒளியுடன் பேச அழைக்கிறேன். இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் MTC தனிகா அவர்கள் சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆர்ப்பரிக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, தேர்தலில் எப்படி பிரச்சார மேலாண்மையை பொதுச் செயலாக இருந்து ஆற்ற முடியும் என்ற ஆற்றல் படைத்த இன்று மற்றவருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் கழகத்தில் சிறந்த பணிகளை 30 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிற கழக பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அரிமன்னன் ஆனந்தன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு பிறகு சிறப்பான முறையிலே தன் கருத்துக்களை வழங்க இருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தேர்தல் பிரச்சார குழுவினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு அனைவருக்கும் கருத்துக்களை பரிமாறக்கூடிய கழக பரப்புரையாளர், என் நெஞ்சத்தில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிற அன்பிற்கினிய அருமையினன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், ஆற்றல் மிக்க பேச்சாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முனிவேல் அவர்களே, வினோத்குமார் அவர்களே, மைக்கேல் அவர்களே, ரமேஷ் அவர்களே, தினேஷ்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
கருத்துக்களை வழங்கி இருக்கிற அன்பு சகோதரர் அசோக் அவர்களே, நம்முடைய கழகத்தின் தலைவர், எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், அவர் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காணுகிற போது அன்பிற்கினிய அருமையனன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையனன் புரசை பாபு அவர்கள் இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் பொறுப்பாளர் என்று சொன்னாலே மற்றவர்களுக்கு சும்மா சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன். என்னோடு பயணம் செய்து வரவர். ஆகவே அவரை பற்றி நான் கருத்துக்கள் சொல்வதை காட்டிலும் அன்பு சகோதரர் தனிகா அவர்களை பற்றி சொல்லுகிற போது நான் போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சராக இருக்கிற போது தனிகா அவர்கள் என்டிசியிலே முதல் காலடி வைத்தார்கள். இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், சிறந்த பண்பாளர், உழைக்கக்கூடியவர், உங்களை நேசிக்கக்கூடியவர் என்பதை நான் அறிவேன். அவருக்கு பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய சொல்கிறேன் சொன்னால் 20 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். நாங்கள் எல்லாம் இப்போது உங்களோடு இணைந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவரோடு 1972 எங்கள் பயணங்களை துவங்கினோம். 77 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பவனி வருகிற போது ஒரே மணித்துளி என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். தாக்கி பிடித்தவர் தான் நம்முடைய தளபதி என்பதை நான் அறிவேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், அடையாளம் தெரியாதவர்களே அடையாளம் காட்டி என்னை எப்படி பயணப்படுத்தினார் என்பது நம்ம அறிவோம். இங்கே அன்பிற்கினிய சகோதரர் இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், நம்முடைய ஆதவ அர்ஜுனை பற்றி சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையிலும் தலை சிறந்த தலைவராக திரைப்படத்தில் விளங்கியவர் போற்றல்குடிய ரஜினி அவர்கள். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2019 நான் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குற போது அவர் ஒரே வரியை சொன்னார், தமிழ்நாட்டில் சிறந்த கல்வித்துறை அமைச்சர் என்று பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், திறந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது, மனிதனையும் அவரிடத்திலே இருக்கிறது, நேர்மையை பாராட்டுகிற சக்தி அவரிடத்திலே இருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி இங்கே சில பேர் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் போற்றக்கூடியவர், பாராட்டக்கூடியவர், வாழ்த்தக்கூடியவர் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதற்கு மேலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போகுவர் யார்? நாளை தமிழகத்திலே உங்களால் ஆளப்போகின்றவரால் நம்முடைய தளபதி என்பதை நான் நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் அதை சொல்வதற்கு காரணம், எல்லோரும் சொன்னார்கள், கூட்டணியிலேயே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். 1972 இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் துவங்குகிறார். 77 தேர்தல் களத்திலே நிற்கிறார். பொது தேர்தலில் புற தேர்தலில் நிற்கின்ற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோர் மற்றவரும் சொன்னார்கள், இது திரைப்படத்தை போல 100 நாள் தான் ஓடுகின்றார். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அவர் உயிருள்ளவரை அவரான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். யாருக்கு பிறகு அம்மாவும் அதைத்தான் செய்தார். இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதியை தவிர எவரால முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். இருக்கிற நண்பர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவர் தலைமையாங்கி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக திகழ்வார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த லட்சிய பயணம் எப்படி நாட்டு மக்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், தலைவரை பார்க்கிறோம், அம்மாவை பார்க்கிறோம். நான் இன்றைக்கு தளபதியை காணுகிறேன். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், எத்தனையோ தலைவரிடத்திலே நான் பழகி இருக்கிறேன். நான் உங்களிடத்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அதை எண்ணிப்பாக கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக. சார், அம்மா படத்தை வச்சுக்கணும், அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எந்த தலைவர் சொல்லுவார்? இது வரலாற்று அப்படிப்பட்ட தலைவர். நான் எதற்காக நேசிக்கிறேன் என்று சொன்னால், 50 ஆண்டு கால உழைப்பை ஒரே நொடிப்புள்ளில் தூக்கி எறிந்தவரும் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா படத்தை நீங்கள் 25 ஆண்டு காலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அதைத்தான் நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தனிகா பல ஆண்டுகளாக என்னோடு பழகியவர். நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் அவருடைய உழைப்பவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது. நீங்க உழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பில் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு புறத்தில் இதை தகர்த்தெறிகிற சக்தி ஆளுநத்திலே இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே ஒரே தலைவருக்கு தான் இருக்கிறது. அதுவும் நம்முடைய தூய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான். யாராலும் மாற்றி காட்ட இயலாம். எப்படி நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற தலைவர், மற்றவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற தலைவர். அறுபட்டமல்ல இங்கே இருக்கின்றவர் சொல்லுகிறார்களே, நான் இன்னைக்கு கேட்கிறேன், நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் தலைவர் மலைக்கடலிலே பாடுகிற போது சொன்னார், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எப்போ பாடி போன பாட்டு இப்ப வருது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இதுதான் உங்களுக்கு விஷயம் இருக்குது. நம்ம வேகம் வேறு. அதை விட ஒன்றை பாடினார், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என. அதைத்தான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு, நம்முடைய தலைவருடைய லட்சியம், கொள்கை அனைத்துமே எல்லோரும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் காண முடிகிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லா ஆட்சியிலும் பார்த்தாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற பல தலைவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு அம்மாவால் கிடைத்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தூய தலைவரிடத்தில் நான் இன்றைக்கு வந்து அவரோடு இணைந்து இந்த பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு 20 வயது குறைந்து இருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற போதுதான் அது தெரியும். இளைய ரத்தங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்டை மாற்றுவதற்காக நீங்கள் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காண முடிகிறது. இங்கே பேசுகிறோம் சொன்னார்களே, ஒரு தூய ஆட்சி தமிழகத்திலே வேண்டும். எல்லோருடைய கருத்து இதுதான். ஆண்டவர்கள் போதும் ஆண்டு கொண்டிருப்பவரும் சரியாக இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. எல்லோரும் சொல்லுகிற கருத்து ஒன்றுதான். பொருளாதாரத்தில் இன்றைக்கு தமிழகம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இங்கே குழந்தைகள் கூட நடமாட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு கூட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இதை முறியடிக்கிற சக்தி ஆளுநத்திலே இருக்கிறது என்றால், மே மாதம் தேர்தல் முடிவு அறிவிக்கின்ற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற போதுதான் அது உருவாகும். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஏப்ரல் மாதம் நம்முடைய தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன்,
அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் களத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சலிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூல. ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கு நீங்க போய் 10 மணிக்குள்ள ரிசல்ட் போட்டு வந்துருவீங்க. அதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மே மாதம் கவுண்டிங் வேலையும் கிடையாது. 10 மணிக்குள்ள ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி தலைவராக வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும். நாங்க வேகத்திலும் பார்க்கணும், எனக்கே பயமா இருக்கு. எங்க ஓட்டு முடிச்சிருவீங்களோ, எங்க ஓட்டு நசுக்கிடுவோம் பயமா இருக்கு. இப்பெல்லாம் ஃப்ரீயா வருவாங்க, ஜாலியா போவாங்க. மேடைக்கு ஆளை பிடிச்சிருந்தா அங்க உட்கார வைப்பாங்க. கூட்டம் வரும். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கடைசியில் இறுதியா பேசுற போது ஒருத்தர் இருக்க மாட்டான், சேரை எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகிறது. மகளிர் மகாநாட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் 120 கோடி ரூபாய் செலவு கோவையில். ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத வர ஒரே கூட்டம் நம்ம கூட்டம். நீங்க எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள்? எதுவும் இல்லை. நாடு நலம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற, இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தேவை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கப்பட வேண்டும். சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஒரு பாட்டில் தண்ணி 15 ரூபாய்க்கு விற்கிறதா. மேலை நாடுகளே போய் பார்த்தால் தெரியும், எங்க டேப்பு திருப்பினா தண்ணி குடிக்கலாம். அவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் மாற்றி காட்டுகிற தலைவராக நம்முடைய தலைவர் வருவார். நீங்கள் 15 ரூபாய் கொடுத்து பாட்டிலை குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் பெற தேவையில்லை. தூய்மையான தண்ணீர் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் குடிக்கலாம். அதை உருவாக்குவார். அந்த மனது அவரிடத்தில் இருக்கிறது. அந்த தூய எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நான் பல தேர்தலை சந்தித்து விட்டு பல தலைவரோடு பேசிவிட்டு பல ஆண்டுகள் 45 ஆண்டு காலம் முழுவதற்கு பிறகு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள். சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஏழையின் கண்ணீர் மட்டுமல்ல, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், சுதந்திரம் பெற்றவுடனே அண்ணல் காந்தி ஒன்றை சொன்னார். ஒரு பெண் நல்லறவிலே நகை அணிந்து விட்டு நல்லறவிலே நடந்து செல்கிற போது அந்த பெண்ணிற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கிறதோ, அன்றைக்கு தான் கெட்ட சுதந்திரம் முழுமையாக பெற்றிருக்கிறது என்று அண்ணல் காந்தி சொன்னாரே. இந்த பெற்ற சுதந்திரத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் நிறுத்தி காட்டக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர எவராலும் முடியாத என்ற வரலாற்றை நாம் படைப்போம். பட்டன் வச்சிருப்போம், டச் பண்ணா போது 5 நிமிஷம் வந்துருவாங்க. இவங்க என்ன வச்சிருக்காங்க? பட்டன் வச்சிருக்காங்க. அவன் தூக்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு விடலாம். எவ்வளவு எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாகனத்தையும் பட்டன் இருக்கு, டச் பண்ணா போதும் 5 நிமிடத்தில் அங்கே பாதுகாப்பு அளிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்படுவது நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாரும் சொல்றோம், தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வருவோம் என்று சொன்னால் எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி கொண்டு வருவீங்க, ஆளுக்காலும் பேசுறாங்க. நம்மை தாக்குவது யார் என்று சொன்னால் 23 கட்சிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது நம் ஒருவரை பற்றி. என்ன காரணம்? மீண்டும் தமிழ்நாட்டில் இவர்தான் வருவார், அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையை புரிந்து கொண்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய தளபதி ஆழ்வார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு 2026
26 நான் உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய கொடி ஏற்றி வைப்பவர் நம்முடைய தளபதி மட்டும் தானே தவிர யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டு காட்டி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணாக்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, தம்பிகளே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி கழக சொந்தங்களே, தமிழுக்கு முதல் வணக்கம். வெற்றி தலைவருக்கு உயிர் வணக்கம். பாசமிகு பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். ஆற்றல் மிகு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாக்கு ஆற்றல் வணக்கம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு அறிவு வணக்கம். நடமாடும் நற்றமிழ் நயாகரா நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கு நல்வணக்கம். இதயத்திலிருந்து பேசிய செனோரா அசோக் அவர்களுக்கு அன்பு வணக்கம். தன் பேரோடு வீரத்தை ஸ்வீகரித்துக் கொண்ட மாவீரன் புரசை VS பாபு அண்ணவர்களுக்கு வீர வணக்கம். இந்த மண்ணை கடகத்தின் கோட்டையாக மாற்றிவிட்ட கழக மாவட்ட செயலாளர் தனியா அவர்களுக்கு அன்பு வணக்கம். திரும்பிய திசையெல்லாம் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய TVK தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியாக குரலாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அன்பு வணக்கம். என் பயிற்சி பட்டறையில் பங்கெடுத்து படித்து ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தாயை போல இன்று என் முன்னால் அருமையாக பேசி தொகுத்து வளர்கிற அன்பு தம்பி ஹரி அவர்களுக்கு அன்பு வணக்கம். 45 கேமரா போட்டு நேரலை போட்டாலும் ராஜமோகன் மீது கொண்ட காதல் காரணமாக ஒளிந்திருந்து படம் எடுக்கும் உளவுத்துறைக்கு ஒரு வணக்கம். ஒண்ணு இல்ல, CM தொகுதினா எப்படி இருக்கணும், CM தொகுதினா இப்படி இருக்குதுன்றாங்க மக்கள். ஒரு வரியில சொல்லனா எப்படி இருந்த குளத்தூர் இப்படி ஆயிருச்சேன்னு ஒரு ஆதங்கம். எனக்கு அண்ணனிய மேலாம் வருத்தம். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு குறை சொல்றீங்க? இதே நடுநிலையாளர்கள்லாம் பாருங்க, டிவி எல்லாம் போட்டு பாருங்க, ஒவ்வொரு டிபேட்லயும் அவரே நடுநிலையாளர், அடுத்த டிபேட்ல அரசியல் விமர்சகர், அதுக்கு அடுத்த டிபேட்ல பொருளாதார நிபுணர். குளத்தூர்ல பள்ளம் இருக்க, வயலடி அத பள்ளம்னு சொல்லாத, அப்புறம் அது நவீன மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இது குளத்தூர் சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா? அப்படியே நடந்து போய் பள்ளத்துல விழுந்து அவர் என்ன சொன்னாரு? பக்கிங்காம் கால்வாயில போட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் தூரமா இருக்கு. இதோ மழை பெஞ்சா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த டிச்ல போட்டிங் போலாம், நீந்தி போகலாம், தண்ணியில மிதந்து போலாம். சொன்னதை ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலையே. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு குறைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களேமா, செஞ்சாங்களா? மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. சனா முடிவு பண்ணிருச்சு 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். அதுல எங்களை கேட்கிறாங்க, உங்களுடைய கனவு சொல்லுங்க. எங்க பெரிய கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி நாட்டை காப்பாற்றுறதுதான். ஆனா நான் கூட ஒரு 50-100 பேர் வருவாங்க. ஏன்னா குடைச்சல், அவ்வளவு குடைச்சல். முதல் நாள் சொல்லி 18 மணி நேரத்தில் ஒரு மினி மாநாட்டை ஏற்பாடு செய்து காட்டியிருக்கிறார் புரசை VS பாபு. நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க. அது அவ்வளவு குடைச்சல். பேனர் வச்சா பேனர் வைக்காதீங்க, எடுத்துட்டு போறாங்க போலீஸ். அது ஒண்ணு இல்ல, அவங்க வீட்லயும் தளபதி ரசிகருக்கு இந்த பேனர் வேணும். அதுக்காக நீங்க வச்ச பேனர்ல 4 எடுத்துட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த வாட்டி இன்னும் 40 பேனர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டோர் டெலிவரி பண்ணுங்க. அவர் எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்புங்க. நம்ம பேனர் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வர எலெக்ஷனோட அவங்கள வீட்டுக்கே அனுப்புங்க தான் சொல்றோம். ஒரு 50 பேர் 100 பேர் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வருவாங்கன்னு பார்த்தா அலைக்கடலா வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஜெயிச்சிட்டாரு தளபதி, ஜெயிச்சிட்டாரு. வட சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் TVK.
இது ஒரு கட்சியின் முழக்கம் அல்ல, இது ஒரு போர் முழக்கம். இது வெறும் போர் முழக்கம் அல்ல. பல்லாண்டு காலமாக இந்த மண்ணை மலராக்கி இதில் ஊழலில் திளைத்து ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு எங்க வீதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை எல்லாம் நடுத்தெருவில் நிறுத்திவிட்ட அவர்களுக்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய புரட்சி முழக்கம் இந்த குளத்தூர் மண்ணில் இருந்து சூளுரைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வெல்ல போகிறது, இது உறுதி. நியூஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஒரு 3 வாரம் முன்னாடி ஒரு நியூஸ், திமுக மாநாடு, நாங்க நம்ம குளத்தூரி நாயகன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் மாநாட்டுக்கு வராரு. மாநாட்டுக்கு குறுக்க ரேம்ப் போட்டாங்க. ரேம்ப போட்டு தளபதி மாதிரி நடந்து வர சொல்றாங்க. நம்ம தளபதி நடந்து வரும்போது கீழ இருந்து நம்ம துண்டெல்லாம் போட்டு அப்படி எடுத்து ஒவ்வொரு துண்டை சிரித்த முகத்தோடு மேல போட்டு அப்படி திருவாரூர் தேர் மாதிரி நம்ம தலைவர் வருவாரு. ஆனா இங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க தலைவர் மேல என்ன கோபமோ தெரியல, தோல்ல துண்ட போட சுருட்டி தலைமையிலே ஒரு கூடு. ஒரே வரியில சொல்லவா, இத்தனை நாளா இந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய பேர்லாம் என்ன சொன்னாங்க, தளபதி முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் அப்படின்னு. நாங்க தப்பு, முதலமைச்சர் தான் எங்க தளபதியாக ஆசைப்படுகிறார். நினைத்து பார்க்கிறேன், மேடையில் எத்தனை பேர் இருக்கீங்க. ஒரு மாநாட்டு திடலிலே பொதுச் செயலாளர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாரு, கழக மாவட்ட செயலாளர்கள் உடையாந்துகிட்டு இருப்பாங்க, மேடை பரபரப்பா இருக்கும், 15 லட்சம் கீழே இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் 15 லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணின் மீது கூட கை வைக்காத தாயின் கருவறை போல பாதுகாப்பா என்னுடைய பசங்க நிற்பாங்க. அந்த நொடி வரும், எனக்கு தெரியும். மைக்கு முன்னாடி வந்து நிப்பேன், மேடையில ஒரு சின்ன பரபரப்பு, முகத்துல மகிழ்ச்சி, பசங்க கிட்ட எழுச்சி, எல்லார் முகத்திலும் புன் சிரிப்பு. மைக்கு முன்னாடி வந்து நின்று சந்தோஷமா ஒரு மூச்செடுத்து சொல்வேன், தர்ம தாயின் தவ புதல்வரே. அத்தனை பெரிய தலைவர் சாதாரணமா வெள்ளை சட்டையை மடிச்சு விட்டு வெள்ளிக்காப்பை முறுக்கி விட்டு சிரித்து கொண்டே கசையத்து கையை அசைத்து வரும்போது காண கண்கொடி வேணும். குளத்தூர் மண்ணில் மட்டும் கிடையாதுங்க, எங்க போனாலும் நீங்க இப்படி ஒரு ஆர்கானிக்கா மக்கள் வெள்ளத்தை பார்க்கவே முடியாது. இது தானா சேர்ந்த கூட்டம். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இல்லை, கொள்கைக்கு கூடுகிற கூட்டம். நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார்ல, விளையாட்டு போட்டிகள்ல ஆண்கள் கபடி போட்டியில் ஜெயிச்சா 10,000 பரிசு, பெண்கள் ஜெயிச்சா வெறும் 5,000 பரிசு இருந்தது. ஏன் ஆண்களுக்கு மட்டும் பரிசு தொகை அதிகம், பெண்களுக்கு கம்மி? ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு 10,000, பெண்ணுக்கு கொடுக்கணும் மாற்றிய மனிதனின் பெயர் ஆதவ அர்ஜுனா. பாஸ்கெட் பால் பெடரேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்கறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டிருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது, பாஸ்கெட் பால் மாறி நிக்குது. கொடிய கொரோனா காலகட்டத்துல பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரெஃப்ரிக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க கோச்சுக்கு மட்டும் இல்ல, அந்த சம்மேளனத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய பணத்தில் இருந்து பல மாதங்கள் நிறுத்தாமல் உதவி செய்து கொண்டிருந்த அந்த நல்ல மனசுக்காரர் ஆதவ அர்ஜுனா அவர்களை இந்த மேடையில் வைத்து ஒரு அரங்கம் நிறைந்த நீங்க கைத்தட்டல தந்தையாகும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஆட்டோ ஓட்டுநர், மூட்டை தூக்கும் தொழிலாளி, ராபிடோல வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு சாதாரண ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், ஆசிரியர், மாணவன், விவசாயி, விஞ்ஞானி, சாமானியர்களின் கூட்டம். இந்த தேர்தல் ஏன் தெரியுமா முக்கியமான தேர்தல்? இது திமுக என்ற பண்ணையார்களுக்கும் தாவேகா என்ற பாமரர்களுக்குமான போர். இந்த தேர்தல் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் மேல இருந்து பார்க்கும்போது மகாலட்சுமியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு பெண்கள், எவ்வளவு பெண்கள் நிரம்பி வழியுது கூட்டம். இந்த கூட்டம் திமுக கிடைக்காது. ஏன் தெரியுமா? 9 மணி ஆச்சுன்னா மாப்பிள்ள கடையை சாப்பிட்டு வைங்க, மாப்பிள்ள போயிருவோமா, தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த மேடைக்கு மட்டுமல்ல, தேர்தல் காலத்திற்கும்
நாம ஒரே ஒரு விஷயத்தை மனசுல நிறுத்துங்க. தேர்தல் நாளன்று நம்முடைய வாக்காளர்கள் கையில் அந்த தேர்தல் வெற்றி மை வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரிடம் ஒரு மை வர வேண்டும். அது ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. ஒன்னா இருப்போம், உசுரா இருப்போம், ஒருத்தர் கூட தான் வந்து நிற்போம். அது வரும். ஏன் தெரியுமா? என் தலைவனிடம் இருக்கக்கூடியது நேர்மை, உண்மை, வாய்மை. மனது நிறைந்து, உள்ளம் நிறைந்து, விடைபெற விருப்பமில்லாமல் விடைபெற்று செல்கிறேன். வெற்றி, 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 வெற்றி. தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க. அவ்வளவுதான். குளத்தூர்லயும் அவங்களுக்கு முடிஞ்சு. ஓவர், ஓவர், ஓவர். நன்றி. எந்த சந்தேகமும் இல்லைல்ல. வணக்கத்தையே அவ்வளவு விதமான வணக்கமாக வச்ச எங்களுடைய பேச்சாளருடைய ஆசிரியர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்துடன் ஒரு உற்சாக வரவேற்பு. நீங்கள் சொன்னது போலதானே, ரசிகர்களை திரையில் ரசிக்க வைத்தது மட்டுமல்லாமல் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு மாபெரும் பணியில் ஈடுபட வைத்தீர்கள். மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் எங்களை போன்ற பாமர மக்கள்களை நீங்கள் அரசியல் மையப்படுத்தி கடைசியில அரசியல்னா என்ன என்பதை பல பல சம்பவங்கள் மூலமாக உணர வைத்த ஒரே தலைவர் நம் தமிழக வெற்றி கழகத்தின் நம் வெற்றி தலைவர் ஒருவர் மட்டுமே. அடுத்ததாக ஒரு சிறப்புரையாற்ற இருப்பவர் நற்சமிழில் தவிழ்பவர், அதாவது நமது தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ உற்சாக வரவேற்புகளுடன் பேச அழைக்கிறேன். யுத்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்விற்கு வடிவம் தந்திருக்கின்ற குளத்தூர் தொகுதியின் பொறுப்பாளர், வெல்ல முடியாத பகையை வெல்லப் போகிறவன் யார் என்றால் VS பாபு என்று வானமும் வழிமொழிகளை VS பாபு அவர்கள். யாருக்கும் தெரியாமல் கொளத்தூரில் ஒரு ராஜாங்கமே நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தணிகாட்சி எளியவன் எனக்கு முன்னால் உரையாற்றிய துணை செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே, எளியவன் எனக்கு பிறகு நிறைவு பேருரை ஆற்றுவதற்கு வந்திருக்கின்ற அளக்க முடியாத அன்பின் சின்னம், என்னை ஆற்றுப்படுத்துகிற இடத்தில் இருக்கின்ற தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, முத்து தமிழில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற ஹரீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளே வணக்கம். யுத்த காலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் விதி நடைமுறைக்கு வந்துவிட்டதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற முதல் பொதுக்கூட்டம் இந்த குளத்தூர் பொதுக்கூட்டம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறப் போகிற தொகுதிகளில் குளத்தூர் தொகுதியும் இடம்பெற்று விட்டது என்பதை இங்கே வந்ததற்கு பிறகு நான் பார்க்கிறேன். துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த இட்லியின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஆள் போல் பறந்து அருகு போல் வேரோடி இருக்கிற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து நைய வைத்து
ஒரு குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளைக்கார கும்பலின் வீழ்ச்சி எங்கள் தளபதி விஜயின் கையில் இருக்கிறது என்று நாடு நம்புகிற நேரத்தில் நான் குளத்தூரில் உரையாற்ற வந்திருக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் 2 வயதை தாண்டி 3வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற நேரம் இது. 49 செப்டம்பர் 17 ஒரு மழை நாளில் ராபின்சன் நந்தவனத்தில் அண்ணா தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். 72 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். பதுங்கி பாயும் வேங்கை என ஒரு இயக்கம் பாராள வந்த கதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் கவிதை தமிழில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை அருமையாக பாடுவார். நாஞ்சில் சம்பத் குளத்தூரில் சொல்கிறேன், அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம்தான் தேவைப்படுகிறது என்பதை 2026 நான் நிரூபிக்கப் போகிறேன். இப்பொழுது ஆட்சி முடிகிற தருணத்தில் மாட்சிமை தேங்கி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க என்கிறார். அவர் சாஸ்திரி வீதியில் காலை வாக்கிங் வருகிற பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு இளைஞனிடத்தில் கேட்டார். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். அதற்கு பிறகு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் சொல்வதே இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் கூட எங்கள் தளபதி ஏற்படுத்தியிருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்ற பொழுது, இது என்ன ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்திருக்கிறாரா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆல் ரோட்ஸ் லீட் டெல்லி என்று அவருடைய பட்டண பிரவேசத்தை தொலைக்காட்சியில் பார்த்துதான் பரவசப்பட்டு, இன்றைக்கு ஒரு அனாதை போயிருக்கிறான், யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கள் தலைவர் எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சியோடு திரளுகிறது. எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காட்டென்றால் காட்ட பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயாரில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு தேசமே இன்றைக்கு தொழுநோய் ஆகிவிட்டது, பருவே இன்றைக்கு முகமாகிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய தரத்தையும் தகுதியையும் நீங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டுகிறேன், 10.5 லட்சம் கோடி நீங்கள் இன்றைக்கு கடன் பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய வீட்டில் என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவன் குவா குவா என்று அழுது கொண்டே பிறக்கிறான். அவன் அழுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். தமிழ்நாட்டின் குடிமகன் திராவிட மாடல் அரசில் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். ஒரு கடன் சுமையை ஏற்றி வைத்து, ஒரு போதை கலாச்சாரத்தை கற்றுவிழ்த்து விட்டது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபியை கூட நிர்ணயிக்க முடியாமல் இன்னைக்கு நிர்வாணமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம். ஆகவே இந்த குடும்பத்தினுடைய கோரப்பிடியில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழர்கள் ஏங்கி இருந்தார்கள். பட்டமரம் துளிர்க்காதா, பாலைவனம் செழிக்காதா, கெட்டகுடி சிறக்காதா, நட்ட நடுதிசி விடியாதா, நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலராதா, அதை பெற்றுத்தர ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்த பொழுது, இதோ விஜய் நான் வர்றேன்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு புயலை அவர் கிளப்புகிறார். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன. திமுக தலைவர்
தளபதி விஜயை கண்ட அரண்டுதான் 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கெட்ட காலம் 26 கட்சி கூட்டணி. இந்த 26 கட்சிகளின் பெயரை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் நான் இன்றைக்கு ராகவா தெருவிலேயே தூக்கில் தொங்கி விடுகிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. நீங்க ஏமாற்றுகிற அரசியலுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆகவே வாக்களிக்க போகிற ஜனநாயக கடமை ஆற்ற காத்திருக்கிற மக்களே, the revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சி ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். யுத்தகாலம் சமீபித்து விட்டது. பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன்வாங்கி ஒரு செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மிகழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழி இருக்க குடியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை வென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். தளபதி நமக்கு நம்பிக்கையாக இருக்க இன்னொரு புறம்போக்கை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்து செய்து விடாதீர்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி வணக்கம். சென்னை வடமேற்கு மாவட்ட கழகம் சார்பாக வெள்ளிவால் அளிக்கப்படுகிறது. இத்துணை நேரமாக இவ்வளவு நேரமாக எங்கள் அனைவரையினுடைய பேச்சை கேட்டு ஆனா இல்ல, இத்தனை காலமாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கு நிற்கிற இந்த ஜனங்க இத்தனை காலமாக எங்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி ஒரு சின்ன சின்ன அறிவுரையும் கொடுத்து அட்வைஸையும் கொடுத்து இருந்த எங்கள் மாவட்ட செயலாளர், சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் MTC தனிகா என்கின்ற ஒரு தனி மனிதருக்காகவும் தளபதி என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிற அண்ணன் ஐயா VS பாபு அவர்களுக்காகவும் மட்டுமே. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பேச இருப்பவர், சொல்ல போனா நிஜமா சொல்ற அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னு சொல்ற கேளுங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னா மீடியாக்கள்ல ஒரு வாரம் பிளாஷ் நியூஸ் ஆக பரவும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜனா அவர்களை ஒரு சிறப்புரையாற்ற ஒரு பெரிய கரகோஷத்துடன் அவர்களை அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். சென்னை வடமேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், தோழர்கள், தோழிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தனிகாசலம் அவர்களே, முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு சினோரா எஸ் அசோக் அவர்களே, இன்றைய TVK கட்சியின் உறுப்பினரும் ஹார்பர் தொகுதியின் பொறுப்பாளருமான திரு அசோக் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, முன்னாள் MLA அண்ணன் திரு VS பாபு அவர்களே,
நமக்கு முன்னால் பேசி இன்னைக்கு சர்ச்சு மீட்டிங்காக போயிருக்காரு. தேர்தல் அறிக்கைக்குழு உறுப்பினர் திரு JCT பிரபாகரன் அவர்களே, பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் KS செங்கோட்டையன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, 2026 தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் தலைவர், எங்களுடைய அண்ணன் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து அதாவது சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியால உட்காந்துட்டு டெல்லியில கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்கும். நான் உட்பட அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்கள்ல. அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்ல, 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோட் வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா வச்சு சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலயும் 30% கமிஷன் அடிச்சு கரப்ஷன் பண்றது மட்டும்தான். அப்ப அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடிதான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐ ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிக்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்துல சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி பின்னாடி உட்காந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்ட்ல வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாசம் 23 அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. வண்டியில உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேல வந்து கிளாஸ் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயும் என்ன அண்ணன் காத்து வாங்குறதுக்கு பண்றாரா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்தே அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆபீஸ். இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு இபிஎஸ் பார்க்க பயம் இல்ல. அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஜேபி தலைவராக ஒருத்தரை போட்டிருக்காங்க, பேர் கூட வர மாட்டேங்குது, மறந்து போச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் திமுகவோட கூட்டணி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரே பயம், தலைவர் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ, மக்களை பார்க்க வராரோ, அதனால ஒரே பயம். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க, நீ போய் ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னான். அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவரு அடிச்சுட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவி கொண்டுட்டு வந்துட்டான்.
திருட்டு பையன். ஆக்சுவலா ஸ்டாலினை மாட்டி விட்டதே செந்தில் பாலாஜி தான் கொலை குற்றத்துல. நாளைக்கு இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும். அவரு நம்மள எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு. அவரு பேச விடாம நிப்பாட்டுறானா, நம்மள மக்களை கொன்னு குவிச்சிட்டு ஒரு வாரமா நாடகம் ஆடி நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி அத சுப்ரீம் கோர்ட்ல நம்மள நிரூபிச்சது. அந்த ஜட்ஜிக்கே புரிஞ்சிச்சு மகேஷோட ஆக்டிங், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங், காலையில உதயநிதியோட ஆக்டிங். என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவர் ஆக்டிங் தெரிஞ்சு நம்பர் 1 ஆகி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியல, அரசியலும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா பரவாயில்ல, எதுலயுமே இல்ல. மூளையில என்ன இருக்குன்னு தெரியல. பிறக்கும் போதே களிமண் மட்டும்தான் பத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க, நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ள போக வேணாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது 100 வார்த்தை ஆக்கி டிபேட் ஆகிட்டு. அப்ப இந்த கொலையை செஞ்ச பிறகு நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பள்ளி இருக்குன்னு டவுட் வந்தனாலதான் ஏன் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப போலீஸும் அவங்க கிட்ட இருக்கு, ஜட்ஜு அவங்க கிட்ட இருக்கிறாரு. 1 நம்பர் கமிஷன் போட்ட ஜட்ஜு அவங்க இப்படி எல்லாம் ஏமாத்தி நம்ம மேல கொலைப்பள்ளி சொன்னாங்க. போட்டு நம்ம மேல ஒரு SOP போட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொசீஜர் கோட். ஸ்டாலின் SOP போட்டு முடிச்சிட்டான், ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்ப அதை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள் நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கி டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டிவியில உட்காந்து இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பாக்குறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து ஆஹா சூப்பர்ப்பா, நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த கொலைப்பள்ளியை சுமத்தினாங்க, SOP போட்டாங்க. நம்ம கிட்ட இன்னும் கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலின். அதுவும் நம்மள பார்த்து காப்பி. வேவ்னு என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபாய் கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறது இல்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணிட்டாங்க. அப்ப என் மேல இப்ப வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒண்ணு பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து என்றைக்கும் பேசவில்லை. ஆனால் எங்கு ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவிக்கு இருந்து ஒழிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி. அப்படி சிபிஐல என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேல எந்திரிச்சார். டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை. நான் அவ்வளவுக்கும் உள்ள இருக்கு. அப்ப மேல எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேல நின்னு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேல எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேல எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பார்த்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த SOP இதெல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டார். எங்க வேணா போலான்னா தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போலாம். இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க. மக்களுடைய கூட்டத்தை நீங்க பாப்பீங்க அவருடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான்
அதுதான் பயம். சரி, டெல்லியில பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலாம்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகம் ஆடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ. காதை கேட்காது, போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும். அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. முதல் அப்ப இந்த திமுக எப்படி திசை திருப்பணுங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். யாருக்காக பதில் சொல்லணும்? ஆதவர்ஜனா பயந்துட்டாரு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவ் தான். நான் யாருக்கும் பயப்படாது கிடையாது. 5 வயசுலயே எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தோம். நான் இதுக்கு மேல எவனே என்ன பயன்படுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன்னா நான் தான். இதுலயே நான் அந்த பயத்துல இருந்து வெளியே இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னா என் தலைவர் உண்மையா இருக்கிறாருங்கிற ஒரு வலிமை என்கிட்ட எந்த போயும் கிடையாது. நான் யாரையும் ஏமாத்துறது கிடையாது. எந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. நான் வேலை பார்த்தேன். அந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய வரலாறு. எங்க வேணா நான் போய் சொல்லுவேன். என்ன வேணா கேள்வி கேள்வி. அப்ப எங்க நம்ம சின்னவரான அசோக் அண்ணன் சொன்னாரு, நம்ம தோழர் 12 வருஷமா கூட இருக்கிறவர், அவருடைய உணர்வுக்கு பதிவு குடிக்கணும் இல்ல. மீதி அள்ளுச்சில்றைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் அசோக் அண்ணன் நம்ம கூட 12 வருஷமா இருக்கிறவர், நான் அவரை பத்தி சொல்லணும். 40 வருஷம் மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் கூட இருந்தவர். நம்மளுடைய அன்புக்குரியவர் அவர். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. எனக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அப்படி 12 வருஷமா பழகுனதுல ஒரு 30 நாளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார், அரசியல்ல நான் வரணும்னு இருக்கேன். தலைவரோட 40 வருஷம் இருந்துட்டேன். என்னுடைய மனைவி என்னுடைய மகள்லாம் விஜய் சாருடைய ரசிகர்கள். டிவிக்கு கட்சியில் நான் சேர்ந்தா நல்லா இருக்குமா? நான் ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தேன், எனக்கான மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டிவிகே கட்சிக்கு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் குவாலிபிகேஷன், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அப்புறம் தைரியமா இருக்கணும். இந்த 3 குவாலிபிகேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா மினிஸ்டரா, எம்எல்ஏவா, பணக்காரனா, கோடீஸ்வரனா, எந்த குவாலிபிகேஷனுக்கு அண்ணன் கிடையாது. இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அண்ணன் உருவாக்குனாரு. அதுல பாதிக்கு மேற்பட்ட இல்ல, 3/4 வேட்பாளர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவர், ஒரு விவசாயி. கையில 10 லட்சம் கூட கிடையாது. ஆனால் அண்ணன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் தெரியுமா? மக்களிடம் உண்மையாக நேர்மையாக ஒரு எம்எல்ஏ அடுத்த 5 வருஷம் மக்களை நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டு இருக்காரு. எதை புரிஞ்சுக்குவாங்க. எடுத்தவனே உங்களை மாதிரி 50 கோடி இருக்குமா, 1000 கோடி செலவு பண்ண முடியுமா அவர் கேட்க மாட்டார். அப்ப நான் அசோக் சொன்னேன், சரிண்ணே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு தெரியல உண்மை என்னன்னு. இந்த சூழ்ச்சியில இப்ப நடுவுல பண்ணது யாருன்னு சொல்றேன், எக்ஸாம்பிளே சொல்றேன். அப்ப தலைவரை பார்க்க போறாரு அசோக் அண்ணன். அசோக் ஒரு 5 பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க. நம்ம தனபால் சார் பையன்லாம் இருக்காரு பாருங்க, பழைய ஸ்பீக்கர், அவருடைய பையன்லாம் சேர்ந்தாரு. 4 பேர் பேசி முடிச்சாங்க. லாஸ்ட்ல தான் அண்ணன் போனார். என்னடா 40 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்காரு அவரும் ஒரு பையனும், என்னடா வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. திடீர்னு கதவை திறந்து நான் பாக்குறேன், 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம தலைவர் விஜய் சாரும் அசோக் சாரும் பையனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அப்ப என்னடா இது பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அப்போ சரி டிஸ்டர்ப் பண்ணவன வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு அசோக் சார்ட்ட கேட்டேன், என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு.
நம்ம தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்ன உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பர்ல நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கணும், எனக்கு ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். நீங்க போய் சிறப்பா செயல்படுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்ப அசோக் சார் சொன்னாரு, நான் ஹார்பர் தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். யாரு அண்ணன் பாருங்க, சேகர் பாபு தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். உடனே அப்ப சொன்னாரு, தாராளமா போய் வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க? அதுக்குதான் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு, இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தா காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்ப டீட்டெயிலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்ன கடுமையா திட்டுறாங்க, அதை பத்தி இல்ல. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வலியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது, அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், வலியோட கேட்கிறேன். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் 5 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவதூறான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. அன்னைக்கு முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தான் இதை உறுதியா சொன்னோம். தூத்துக்குடியில ஏற்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்துல உங்க அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலேயும் டக்குன்னு கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சேன்னு அமைதியா உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க உறுதியா சொல்றாங்க, என்னன்னா சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க, அங்கிருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணும். காவல்துறை கிட்ட போறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல திருப்பியும் காணும். காவல்துறை கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்க தேடி தேடி பார்க்கிறோம், ஊர் மக்கள் ஃபுல்லா தேடி பார்க்கிறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோட உடல்ல ஒட்டு துணி கிடையாது, கற்பழிக்கப்பட்ட பெண். இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள உடல. உடனே கனிமொழி அக்கா மேல ஒரு மீடியா அவங்க உள்ள உடலுன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேக்குறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர் சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்லை, அவரை குற்றம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோவமோ அந்த கோபம் எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னுடைய உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது இது அரசியல் அல்ல,
நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கையா இருந்தா ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானகப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போகாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுகவுடைய அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதி போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜினாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜினா இதுக்கு வைக்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீடிலிருந்து போனிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதையை. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கு தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது? திமுக கூட்டத்தில் இருக்க 22 கட்சி யார் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்த கூடாது சொன்னவர் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதியும் இல்ல. ஏன்? என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படல. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க, 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும்போது நீ 7ன்னு சொன்னாங்க, 16 வயசுல பொலிட்டிகல்ஸ் படிக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிகல் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும் பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியினுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள், நாங்கள் உறுதியாக சாதிப்போம். எம்ஜிஆரிடம் இருந்த உண்மை எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு. அப்ப தமிழக மக்களே, எதனால என்னுடைய வார்த்தைகள் மாறியது? என்ன பிரச்சாரத்தை திமுக உருவாக்கியது? மற்ற கட்சிகள் எதனால உருவாக்கிறாங்க? நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள்.
முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகர் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்லிட்டாரு அவரு. அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன், இந்த கூட்டணி கணக்குகள் 2026ஆம் ஆண்டு தூள் தூளாக்கப்படும். ஒரு சிங்கம் ஆடுடன் சேர்ந்து பாதுகாப்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு. நம்மளுடைய தலைவர் சிங்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க, பெரியார்களுடைய கொள்கையை உருவாக்க, அம்பேத்கருடைய கொள்கையை உருவாக்க நாம் ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1. அப்புறம் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல பேசும்போது எப்பெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு சக்தி வருகிறதோ, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையா 5 வருஷம் போராடி பார்த்தாங்க. செங்கோட்டையனை கேட்டு பாருங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடுமையா மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னையில இருந்து அவர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல. அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க மேல கடுமையான அடி அடிச்சாங்க. உடல் மொழி எல்லாம் கேவலமா பேசி பார்த்தாங்க, ஜெயிச்சுட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, 97 அவங்க ரிசைன் பண்றேன்னு அவங்க லெட்டரை வெளியிட்டு போலியா பரப்பினாங்க, பயந்துட்டு. திருப்பி 2001 வந்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க, முக்கியமா திரைத்துறையில இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர், வலுவானவர். என்ன அவதூறு சொற்களை சொல்லி, என்ன கட்டமைப்பை உருவாக்கி, என்ன பிரச்சாரத்தை உருவாக்கி, நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவர் எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதைதான் நான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்லை. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினாரு நீங்க சமூக வலைத்தளத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லும் போது, ஊழல ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு இங்க காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாதிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன். அதற்கு அப்புறம் வைகோ அவர்கள் எவ்வளவோ பேரை தன்னுடைய சூழ்ச்சி அரசியல்னால எல்லா விதமான பிரச்சாரங்களையும் உருவாக்கி
என்ன செஞ்சாங்கிறத பதிவு பண்ணேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப இதை சொல்லி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உடனே அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு பல்வேறு பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. ஏன்? தூத்துக்குடியோடைய அந்த பெண்ணுடைய சாவுல இருந்து வெளியே வரணும். இப்ப 6 நாளா அதை பேசல பாத்தீங்களா? நம்ம உடனே நம்மளோட சோசியல் மீடியா வாரியா ரஜினி சாருக்கு பதில் கொடுக்குறோம், நம்ம பதில் கொடுக்குறோம், நம்ம அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது உருவாக்கக்கூடிய வலிமை திமுக கிட்ட இருக்கு இந்த பொய் பிரச்சாரம். ஆனா புதுசா என்னன்னா இதுல பாஜகவும் திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் சேர்ந்தாங்க? அன்னைக்கு ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கடுமையா விமர்சனம் பண்ணது இபிஎஸ். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, அவரை பொத்து புகழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்ச்சி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தூய உள்ளம். அதே மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் என்ற சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாள் ஆயும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நடுவோட நின்றுட்டு இருக்கு. இது திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர். அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்படுகிறீங்களா? அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தூத்துக்குடி பெண்ணுடைய மரணத்திலிருந்து திசை திருப்பதற்கான எல்லா நாடகங்களையும் உருவாக்குவாங்க. அந்த நாடகங்கள் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. திமுகவுடைய சூழ்ச்சிகள், திமுகவோட தவறுகள், திமுகவோட பொய் பிரச்சாரங்கள், திமுகவுடைய எல்லா தவறுகளையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ரஜினி சார் இன்னைக்கு அரசு இல்லை, நம்ம எதுக்கு அவரோட சண்டை போட போனோம்? அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ண போறோம்? அது இல்லை நம்ம நோக்கம். என்னெல்லாம் செஞ்சாங்க? ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் போது திமுக குடும்பம் என்னெல்லாம் பேசினாங்க? முரசொலியில இதே ரஜினிகாந்த் சாரை பத்தி என்னெல்லாம் எழுதுனாங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரஜினி சார் இயக்கத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு ஆர்வ தொகுதியில பொறுப்பு கொடுத்த வேலை பாருன்னு சொன்ன இயக்கம் டிவிக்கு. அப்ப இதற்கான விளக்கங்கள் நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய ஒரே போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகள். இந்த சூழ்ச்சிகளை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் கடுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சாரம் எப்பொழுதும் திசை திரும்பக்கூடாது. வேற எப்பயும் திசை திரும்பக்கூடாது. நம்மளுடைய நோக்கங்கள் பிஜேபியோட சண்டை போடுவதா? ஆம், கொள்கை ரீதியாக நம்ம சண்டை போடுறோம், கடுமையா சண்டை போடுவோம். இல்ல காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் கொள்கை எதிரின் முதல் நாள் டிக்ளேர் பண்ணாங்க. திமுக டிக்ளேர் பண்ண முடியுமா? திமுக முன்னாடியே, நான் திரும்பி சொல்றேன், திமுக முன்னாடியே பிஜேபி கூட சேர்ந்தது. இனிமேல் எதிர்காலத்தில் சேர மாட்டான்னு சொல்ல முடியுமா? எப்ப வேணா சேருவாங்க அதிகாரத்துக்காக. ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்ன இயக்கம் நம்மளுடைய கட்சி. அந்த அளவிற்கு நாம் கொள்கைகளை உள்வாங்கி 234 தொகுதிகளிலும் உறுதியாக உண்மையாக நாம் போட்டியிடுவதற்கு எல்லா விதமான மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு. எந்த அழுத்தங்களும் நமக்கு கிடையாது. எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் நாம் எதிர்கொள்வோம். இதுதான் உண்மை. அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெறுவோம். அதனால நம்மளுடைய கொள்கைகளும்
கோட்பாடுகளும் தெளிவா இருக்கு. கொளத்தூர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் இங்கு தோற்கடிக்கப்படணும். முன்னாள் முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வலிமை கொளத்தூர் மக்களுக்கு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்னா முதல்ல கொளத்தூர் மக்கள் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அவர் ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்காரு, ஒரு உண்மையை இங்க பண்ணிருக்கிறார், வாக்குறுதி நிறைவேற்றிறார். கொளத்தூரை உண்மையால குளமா மாத்திருக்கிறார். மழை வரும்போது குளமாயிடும். அதனால இந்த கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள், அழுத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்த திருப்பியும் ஒரு வாரமா பாருங்க, இவங்க டெல்லியோட சேர்ந்துருவாங்களா, பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, அதிமுக சேர்ந்துருவாங்களா, எதுவுமே கிடையாது. தலைவர் நேற்று வந்தாரு, வாரும் வந்தாரு, தெளிவுபடுத்தினாரு. நம்ம முதல் நாள்ல மாநாட்டுல என்ன சொன்னோம், இன்னைக்கும் அந்த உறுதியில் தான் இருக்கேன். சிஎம்ஏ ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. தமிழக மக்களுடைய நம்பிக்கையில தான் நான் உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். வெறும் பதவிக்காக வரல, மக்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? நம்மளுடைய போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகளையும் தவறுகளையும் மக்களுடைய பிரச்சனையும் எடுத்துக்கூடிய இந்த 30 நாளும் கடுமையா நம்ம உழைக்கணும். வேற எந்த போக்கஸும் நம்ம கிடையாது, வேற எந்த ஈகோவும் கிடையாது, வேற எந்த தலையில தடகடமும் நம்ம கிடையாது. இங்க நம்ம வீர அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இந்த ஆட்சியை தூக்கி எறியணும், சென்ட் ஜார்ஜ் கட்டில உண்மையான மக்கள் ஆட்சியை உருவாக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நாம் மக்கள் ஆட்சியை நம்மளுடைய தலைவருடைய வழிவில் உருவாக்குவோம். இந்த கொளத்தூர் முடிச்சுட்டு நாளைக்கு ஹார்பர்ல நம்ம அசோகண்ணை வச்சு ஒரு மீட்டிங்கை போடுவோம். அடுத்து சேகர் பாபு அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீட்டிங்ல கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. கூடிய சந்திப்போம். தேங்க்யூ.